தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு சகாயம் ஐஏஎஸ் ஆதரவு. நாம் தமிழர் கட்சிக்கு சகாயம் ஐஏஎஸ் ஆதரவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சகாயம் ஐஏஎஸ் ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இவர் குரூப் 1 தேர்வு மூலமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு மூலமாக சப் கலெக்டராகி அரசு வேலை மூப்பு அடிப்படையில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றினார். மதுரை மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக பணியாற்றினார். ஒரு நேர்மையான அதிகாரி. சகாயம் ஐஏஎஸ் அதிகாரி லஞ்சம் தவிர் என்று லஞ்சத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார். அவருக்கென தமிழ்நாட்டில் பல ஆதரவாளர்கள் உள்ளனர். தமிழ்நாட்டில் கல்குவாரிகள் சட்டவிரோதமாக நடைபெற்றன. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அதை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்தது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக அரசியல்வாதிகளுடைய ஊழலை அம்பலப்படுத்தியது. கனிம வளங்கள் கடத்தப்படுகின்றன, மலைகள் வெட்டி எடுக்கப்படுகின்றன, கல்குவாரி மூலமாக அரசியல்வாதிகள் கோடி கோடியாக சொத்து சேர்த்தனர், இயற்கை அழிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் மாசுபடுத்தப்படுகிறது. சகாயம் ஐஏஎஸ் அவர்களுடைய அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் நிலவுகிற இந்த லஞ்ச லாவணி அரசுக்கு எதிராக தனது பதவியை, தன்னுடைய கலெக்டர் பதவியை, ஐஏஎஸ் அதிகாரி பதவியை ராஜினாமா செய்தவர் சகாயம் ஐஏஎஸ். மக்கள் பாதை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக செய்திகள் வந்தன. ஆனால் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவில்லை. சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் 3 நாட்கள் உள்ள சூழ்நிலையில் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி லஞ்சத்துக்கு எதிராக போராடுகிறது, கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடுகிறது, ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிராக போராடுகிறது, சுற்றுச்சூழல் மாசுபடுத்தப்படுகிறது, இயற்கை அழிக்கப்படுகிறது, விவசாயம் அழிக்கப்படுகிறது. இதற்காக நாம் தமிழர் கட்சி போராடுகிறது. மேலும் நிலத்தடி நீர் குறைகின்றது, நீர்நிலைகள் தூர்வாரப்படவில்லை. இவற்றுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி போராடுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் அடிப்படை மாற்றத்தை வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கிறது. கடந்த 16 ஆண்டுகளமாக சீமான் குரல் கொடுத்து வருகிறார். தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் திமுக, அண்ணா திமுக 2 கட்சிகளும் மாறி மாறி தமிழ்நாட்டை சுடுகாட மாற்றிட்டன. சோலைவனமாக இருந்த தமிழ்நாடு பாலைவனமாக மாறப்பட்டது. இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு அணைக்கட்டு கூட கட்டலை. மலையில் பூரா வெட்டி எடுத்துட்டாங்க, ஆற்று மணலை பூரா கொள்ளையடிச்சிட்டாங்க, நீர்நிலைகளை பூரா அழிச்சிட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, விவசாய நிலத்தை பூரா அழிச்சிட்டாங்க. இன்றைக்கி தண்ணி விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை. கல்குவாரிகள் அமைத்து திமுக அமைச்சர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டையே சுரண்டி நாசமாக்கிட்டாங்க. தமிழ்நாட்டு கஜானாவை காலி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தத்தளிச்சுட்டு இருக்கு. இன்றைக்கி சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் இந்த லஞ்சத்துக்கு எதிராக, தமிழ்நாட்டு நிலவுற இந்த அவல நிலைக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வேட்பாளர்களுக்கு விவசாயி சின்னத்தில் தமிழக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். சகாயம் ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி. அவர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடும்படி மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர்கள், தொழிலாளர்கள், சாலை ஓர வியாபாரிகள் அனைவரும் சகாயம் ஐஏஎஸ் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து சீமானை அரியணை ஏற்ற வேண்டும். சீமானை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்.